ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம்ப்யூட்டர். நான் உங்கள் சையத். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்பில் i3 ப்ராசஸர் இருக்கிறத i5 அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லு i3 ப்ராசஸர் இருக்கிற போர்டு எடுத்திருக்கேன். இந்த போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து i7 அப்கிரேட் பண்ண போகிறோம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் i3 7th ஜென்ரேஷன் ப்ராசஸர் இருக்குது. இதை வந்து நம்ம i7 அப்கிரேட் பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த டிஸ்பிளே கேபிள், ரேமு, அப்புறம் அந்த ஹீட் சிங்க் அது எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். மேலே விட்டு இருக்க தேர்மல் பேஸ்ட் எல்லாமே க்ளீனாக தொடச்சி எடுத்துடுறோம். இப்போ நம்ம வந்து அந்த ப்ராசஸரை போர்ட்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத ப்ராசஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதை ப்ராப்பராக கரெக்டாக பேஸ்ட் வச்சு நம்ம அந்த ஹீட் பண்ணி கரெக்டாக அந்த ப்ராசஸரை எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். அடுத்தது நம்ம அந்த ப்ராசஸர் ரிமூவ் பண்ணுறதுக்கான மிஷினில் வச்சு நம்ம அந்த ப்ராசஸரை ரிமூவ் பண்ண போகிறோம். ப்ராசஸர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது அந்த ப்ராசஸர் இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இந்த சால்டர் இந்த இருக்கிற லெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ரீபால் பண்ணி வச்ச i5 7th ஜென்ரேஷன் ப்ராசஸரை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டில் எப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும். இது நம்ம சிப் லெவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி இருக்கும். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து ஷார்ட் எதனா இருக்கா ப்ராசஸ் ஃபிக்ஸ் பண்ணதை செக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ஹீட் சிங்க்கு எல்லாமே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே செக் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வருது. சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பயாஸ் வந்து அப்டேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, i3லேருந்து i5க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து பயாஸ் வந்து அப்டேட் பண்ணோம். இப்போ நம்ம அதுதான் பயாஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த பயாஸ் சிப்பை எடுத்து பயாஸ் அப்டேட் பண்ணி திரும்பி ரீஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பார்க்க போகிறோம். பயாஸ் அப்டேட் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ டிஸ்பிளே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாகவே டிஸ்பிளே வந்துடுச்சு. நம்ம பயாஸ்குள்ளே போயிட்டு நமக்கு ப்ராசஸர் வந்து கரெக்டாக i5 7th ஜென் அப்கிரேட் ஆகிருக்கான்றது நம்ம இங்கே போய் செக் பண்ணிக்கலாம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் அப்பப்போ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.